மீண்டும் மீண்டும் இது பேசுகிறது எனக்கே அலுப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்க்கக்கூடிய நேயர்களும் மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான். ஐஸ்கிரீம் அதிகாரிக்கு பைத்தியம் முற்றிவிட்டது. எப்படியாவது இந்த சவுக்கு மீடியாவில் பணியாற்றுபவர்களை கைது செய்து இந்த நிகழ்ச்சி நாம் தொடர்ந்து நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருக்கிறார். அந்த அடிப்படையில் ஃபஸ்ட்டு எனக்கு சம்மன் வந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் விரிவாக சொல்லிட்டோம். அந்த சம்மன் வந்தவுடனே அந்த கவர் வாங்காமல் திருப்பி அனுப்புனாங்க அப்படின்றத சொல்லியாச்சு. அடுத்து மாலதிக்கு சம்மன் வந்தது. மாலதி அவங்க வீட்டு அட்ரஸை போட்டு இந்த சம்மனுக்கு பதில் அனுப்பி இன்ஸ்பெக்டரு ஏழுகிணறு காவல் நிலையத்திற்கு பதிலை அனுப்புகிறார்கள். இது இந்த ஆதபாக அட்ரஸ்னால் தானே அவங்க பார்த்துட்டு சரி ஏதோ சவுக்கு மீடியான்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ உங்கள் மாலதி வேறு இடத்தோட அட்ரஸை போட்டிருக்கிறதுனால இதை அனுப்பிச்சா இந்த கவரை வாங்கி கிழிச்சிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் படித்து பார்த்துட்டு ஐயோ இது என்ன இவங்களோட லெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ்டுன்னு போட்டு திருப்பி அனுப்பி மாலதி அனுப்பிய சம்மனுக்கு நேரிலும் ஆஜராகவில்லை, வரவும் இல்லை என்று இப்போது ரெக்கார்டு கிரியேட் ஆகிடுச்சா. ஏழுகிணறு ஆய்வாளர் திரு ரத்னவேல் பாண்டியன் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்பீட் போஸ்ட்டில் தானே இந்த அனுப்புகிறோம். அந்த ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பினோன்னா எங்கெங்கே எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போச்சு, எங்கேருந்து போச்சுன்றதெல்லாம் ட்ராக் ரெக்கார்டு இருக்கும். அதில் ஒரு ரெஃப்யூஸ்டுன்னு போட்டது அதில் இருக்கும்ல, அந்த பதிவு இருக்கும்ல, அந்த டீட்டெயில் எல்லாம் எடுத்து உள்துறை செயலாளர் டிஜிபி இவர்களுக்கு இது போல் மாலதி அவங்க ஒரு சம்மனுக்கு பதில் அனுப்பிச்சிருக்காங்க, அதை வாங்க மறுத்து விட்டார், இது ஒழுங்கினமான செயல், இவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அனுப்பப்பட்டுள்ளது. இதற்கு நடுவே நேற்று காலை முதல் மாலை வரை ரத்னவேல் பாண்டியனும் அந்த பழைய பாத்திர வியாபாரி ஒருத்தர் சொன்னேன், அவர் பேர் என்ன, ஆனந்தன், பிஎஸ்பி தமிழக பிஎஸ்பி தலைவர் ஆனந்தன், ஏழுகிணறு ஆய்வாளர் ரத்னவேல் பாண்டியன், இவங்க 2 பேரும் நேற்று காலை முதல் மாலை வரை சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்திலேயே இருந்து அந்த நீதிபதியிடம் என்னையும் மாலதியையும் கைது செய்கிறதுக்கு வாரண்ட் வாங்குறதுக்கு நேற்று காலை முதல் மாலை வரை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். என்ன கிரவுண்ட் அடிப்படைன்னு கேட்டால் இந்த மாதிரி நாங்கள் சம்மன் பண்ணோம், அவங்க வரல, அதனால் இவங்க 2 பேரையும் கைது பண்ணுறதுக்கு வாரண்ட் கொடுங்க. இது கொலை முயற்சி வழக்கு. இந்த கொலை முயற்சி வழக்கில் வாரண்ட் வைத்து தான் கைது செய்ய வேண்டும் காவல்துறைன்னு அவசியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு வாரண்ட் வாங்கினாங்க? அதான் சார் எனக்கு தெரியல. எதற்கென்றால் இப்போது 2 பேரில் யாராவது ஒருத்தர் கைது பண்ணோன்னா இப்போது நிகழ்ச்சி வராது, வந்த உடனே நேர்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க, மக்களுக்கு தெரியும், இது பரபரப்பாகும். நம்ம தான் தொடர்ந்து இந்த கேஸ் எப்படிப்பட்ட கேஸு, பாத்திர வியாபாரி கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் தொடர்ந்த கேஸு என்று சொல்லியிருக்கிறோம். அப்போ எதுக்கு போய் ஒன்று அந்த கைது பண்ண என்று முதல்வர் அலுவலகத்திலிருந்து கேள்விகள் எழுப்பப்படும். அப்போது நானாக கைது பண்ணல, கோர்ட்டு வாரண்ட் போட்டிருக்கு, வாரண்டின் அடிப்படையில் தான் கைது செய்தோம். கடந்த ஆண்டு நான் இந்த குண்டர் சட்டம் இதெல்லாம் முடித்து செப்டம்பர் மாதம் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு திருப்பி டிசம்பர் மாதம் கைது செய்யப்படுகிறேன். அது எதற்கென்றால் கோர்ட்டுக்கு போகலன்ட்டு அந்த மதுரை கோர்ட்டில் ஒரு வாரண்ட் போடுறாங்க. 11 மணிக்கு வாரண்ட் போட்டு 11:30க்கெலாம் இங்கே தேனாம்பேட்டை ஏசி என்னை கைது பண்ணிவிட்டு போயிட்டு அதற்கு பிறகு ஐஸ்கிரீம் அதிகாரியோட உத்தரவில் மேலும் 3 வழக்கில் கைது பண்ணுறாங்க. அந்த கோர்ட்டு வாரண்ட்டில் பெயில் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 அரெஸ்ட்டில் ஜாமீன் வாங்கிட்டு வெளியில் வர்றதுக்கு 40 நாள் ஆகிடுச்சு. அதுபோல் இப்போ ஒன்ஸ் இந்த வழக்கில் வாரண்ட் வாங்கி கைது பண்ணால் 15 எஃப்ஐஆர் நிலுவையில் இருக்குது. 15 எஃப்ஐஆர்லையும் ஒன்று எல்லாத்துலேயும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் அதிகாரியோட சல்லித்தனமான புத்தி. ஃபஸ்ட்டு கேஸில் ரிமாண்ட் ஆகி உள்ளே போகிறதில்ல, அதுக்கு ஜாமீன் அப்ளை பண்ணி நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்து ஷூரிட்டி நிப்பாட்டி வெளியில் வர்ற நேரத்தில் அடுத்த கேஸில் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்த கேஸில் நீ ஜாமீன் வாங்கும்போது அதே மாதிரி ஜாமீன் கிடைக்கிற நேரத்தில் போய் 2வது கேஸில் அரெஸ்ட் பண்ணுறது. இப்படி 15 கேஸ் அரெஸ்ட் பண்ணால் 6 மாதம் வெளில வருது. அதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சிடும். பிறகு நான் இந்த ஜார்ஜ் டவுன் கோர்ட்டில் இது நடந்த விஷயத்தையெல்லாம் பார்க்கும்போது என்ன சார் இவ்வளோலாம் போய் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இன்ஸ்பெக்டரு இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் இவங்க எல்லாம் போய் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க, இவ்வளவு ஏன் முனைப்பு காட்டுகிறார் என்று கேட்டால் சிஎம் நான் சொன்னால் கேட்குறாரு, பொறுப்பு டிஜிபி நான் சொன்னால் கேட்குறாரு, உள்துறை செயலாளர் நான் சொன்னால் கேட்குறாரு, இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கேன் இவனை ஒன்றும் பண்ண முடியல என்று கிட்டத்தட்ட மனநோயாளியாகவே ஐஸ்கிரீம் மாறிவிட்டார் என்று அவரோடு பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் சொல்கிறார்கள். ஸோ இன்றைக்கும் வாரண்ட் வாங்குறதுக்கு முயற்சி செய்வார்கள். இதற்கு நடுவே நாம் உயர்நீதிமன்றத்தை இந்த வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தை அணுகிறோம். நீதிமன்றம் உரிய நிவாரணத்தை வழங்கும் என்று நம்புகிறோம். அதற்கு நடுவே இவங்க போய் இந்த வாரண்ட்டை வாங்கி எப்போது வேண்டாமா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா, இன்றைக்கி கைது செஞ்சோன்னா ஜாமீன் மனு தாக்கல் செய்கிறதுக்கே திங்கக்கிழமை ஆகிடும். ஸோ அதனால் இந்த ஐஸ்கிரீம் அதிகாரியோட மனநோய் முற்றியதன் காரணமாக எந்த நேரம் வேண்டுமானாலும் இந்த சவுக்கு சேனலை முடக்குவதற்கு எங்களை கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.